ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான லைஃப் ஆஃப் அன் ஆர்டினரி கை ரீஇன்கார்னேட்டட் இன்டியா டோட்டல் ஃபேண்டசி நாக் அவுட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு காமெடி அனிமி தான் அப்படிங்கிறதுனால லாஸ்ட் எபிசோடில் சீரியஸாக ஏதாச்சும் முடியும் அப்படின்னு சொல்லிலாம் எதிர்பார்க்காதீங்க. இது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் அண்ட் சீசன் 2 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் லைஃப் ஆஃப் ஆர்டினரி கை சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். டாச்சிபனா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறா. ஸ்வாட் போயிட்டு அதை தடுக்கிறான். ஏப்பா ஜிங்கஜி சாவ முடிவு பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ண அப்படின்னு ஸ்வாட் சொல்லவும், என்னால் டாச்சிபனா இவ்வளோ கஷ்டப்பட்டுப்பான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். உடஞ்ச கை எடுத்து டாச்சிபனா ஒட்ட வச்சுக்கிட்டா, ஹே இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். ஹே ஸ்வாட், நீ என் வழியில குறுக்கு வராதா அப்படின்னு டாச்சிபனா வந்துட்டு அந்த லேசர் பீமையை குட்டி குட்டியா வச்சு அட்டாக் பண்றா. இது எல்லாமே என்னோட தப்பு தான். டாச்சிபனா கூட நான் இருந்ததுல அவனுக்கு கஷ்டம் மட்டும் தான் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும், ஜிங்குஜி நீ எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல, என்னாலதான் டாச்சிபனா கஷ்டப்பட்டிருக்கான். நான் இல்லைன்னா அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு ஜிங்குஜி சொல்லவும், அவன் எதுக்காக உன்னை பத்தி குறை சொல்றான், ஓகிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கறான். ஏன்னா நீ தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ இல்லைன்னா அவன் கண்டிப்பா வருத்தப்படுவான் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். இங்க டாச்சிபனா வந்துட்டு பெரிய அட்டாக் பண்ண ரெடியாப்ரா. உன் மனசுல இருக்கிறத அவன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லவும், நான் தான் அவனை ஆல்ரெடி பாராட்டிட்டனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நீ உன் மனசுல இருந்து அதை சொல்லல அப்படின்னு சொல்லி ஸ்வாட் சொல்லவும், ஆனா என் மனசுல இருக்கிறது எப்படி நான் சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படவோ, ஸ்வாட் வந்துட்டு நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே குத்தி, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயோ பொறாம இருக்கிறதெல்லாம் சகஜம் தான். என்னோட ஃப்ரெண்ட் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா அப்படின்னு என்ன விட்டுட்டு போகும்போது நானும் ரொம்பவே ஜலசா தான் இருந்தேன். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே இது எல்லாமே சகஜம் தான். உன் மனசுல இருக்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்வாட் சொல்லவும், அப்படின்னா டாச்சிபானா மேல எனக்கு ஜலஸ் இருக்கிறது நார்மல் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் உன் ஃப்ரெண்டு, இப்ப நீ தான் அவனை காப்பாத்தணும். உன் மனசுல இருக்கிறத சொல்லு, அதை தான் அவனும் எதிர்பார்க்கறான் அப்படின்னு சொல்லி ஸ்வாட் சொல்லவும், சின்ன வயசுல இருந்தே யாரையும் ரிலே பண்ணாம தனியாவே இருக்கணும்னு நான் பழகிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு புரிய வருது, நான் வேக்காவே தெரியக்கூடாது, எல்லாரும் முன்னாடி ஸ்ட்ராங்கா தெரியணும்னு நினைச்சேன். ஆனா காய்ஸ்குள்ள இப்படி பொறாமப்படுறதோ சகஜம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த லேசர் பீமை கையாலேயே குத்துறான். ஸ்வாட், இதை நான் தனியா பண்ண முடியாது, உன் ஹெல்ப் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஜிங்கஜி அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு டாச்சிபானா பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை பிடிச்சிருக்கான். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ஜிங்கஜி, நான் உன்னை விட ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா அட்டாக் பண்ண வரான். நான் ஒன்னும் எல்லாத்துலயும் பெஸ்ட் கிடையாது டாச்சிபானா, மத்தவங்க கூட நீ ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுற, நீ இருக்கிற இடம் எல்லாமே ஜாலியா இருக்கு. ஆனா என்னால அந்த மாதிரி இருக்க முடியல, என்ன பொறுத்தளவு நீ தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் உன்னை ஏமாத்த ட்ரை பண்றான். அவன் எவ்வளவு புத்திசாலின்னு உனக்கே நல்லா தெரியும். நீ எப்படி அவன் மேல இருந்த பொறாமையை மறைச்சு வச்சிருந்தியோ அவனும் அதே மாதிரி தான் மறைச்சு வச்சிருக்கான். நீ ரொம்பவோ வீக், உன்ன ஒரு முட்டாளா தான் அவன் பாக்குறான், அவனை நம்பாத அப்படின்னு சொல்லி அந்த மைட் வந்துட்டு இவன் மனசை மாத்த ட்ரை பண்றா. ஆமா, நான் ரொம்பவோ வீக் ஆனவன், ஜிங்குஜி தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். அவனால எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியும். அவன் எல்லாத்துலயுமே ரொம்பவோ ஸ்ட்ராங் ஆனவன் தான். ஆனா ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறதுக்காக அவன் யார்கிட்டயோ பிரச்சனை பண்ண மாட்டான். நான் யாருனே தெரியாதப்ப கூட அவன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொல்லி டாச்சிபானாக்கு இப்ப எல்லாமே மெமரிஸ் ஒழுங்கா ஞாபகம் வர ஆரம்பிச்சு, அந்த கார்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவளை விட்டு வெளியே வருது. டாச்சிபானாவோட மெமரிஸும் அவனுக்கு திரும்ப வருது. ஜிங்குஜி நீ என்ன காப்பாத்திட்ட, நீ ஒரு ஹீரோ மாதிரி. ஆமா, அவன் தான் எனக்கு எப்பவுமே ஒரு ஹீரோ அப்படின்னு டாச்சிபானா யோசிக்கும் போதுதான் எல்லாரும் பெருசாகி என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. டாச்சிபானா கூட செல்லோ டைப் ஆகணும் அப்படின்னு எழுதிருப்பான். அதுல நம்ம ஹீரோவோட ஆன்சர் வந்துட்டு நான் ஒரு ஹீரோவா மாறணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோ எழுதிருப்பான். டாச்சிபானாக்கு அது ஞாபகம் வருது. அவ உடம்புல இருந்து அந்த கார்ஸையே வெளியே எடுத்துருதா. என்ன இது, இந்த ஆர்மர் ஷட் டவுன் ஆன மாதிரி சவுண்ட் கேட்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை ஷார்ட் பாக்குறாங்க. இப்போ வந்துட்டு திடீர்னு ஒரு பீப் சவுண்ட் கேக்குது. ஏதோ எரர் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற எல்லா லிவிங் கிரீச்சரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஆர்மர் வந்துட்டு இண்டிவிஜுவலா எல்லாத்தையுமே தனித்தனியா டார்கெட் பண்ணுது. எல்லாரையுமே இப்படி டார்கெட் பண்ணா நம்மளால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்வாட் பயப்படுவோம். நம்ம இங்க வந்ததுக்கான பர்பஸ் மாறல, டாச்சிபானாவை காப்பாத்தணும், இந்த ஆர்மரை டெஸ்ட்ராய் பண்ணணும், அதுக்காக தானே நாம இங்க வந்தோம். என்ன ஸ்வாட் தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். ஸ்வாட்டும் ரெடியா நிக்கிறான். அந்த ஆர்மர் லேசர் பீமை வச்சு அட்டாக் பண்ண வந்தா ஸ்வாட் வந்து அதை தடுக்கிறான். ஆர்மருக்குள்ள இருக்கிற டாச்சிபானாவை காப்பாத்த நம்ம ஹீரோ போறான். ஸ்வாட்டே அசால்ட்டா அந்த ஆர்மரை அடிக்கிறான். இது எல்லாமே அந்த முட்டாள் காடஸோட தப்பு தான். என் ஃப்ரெண்டு டாச்சிபானாவை எனக்கு திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை பஞ்ச் பண்றான். டாச்சிபானா அந்த ஆர்மருக்குள்ளதான் இருக்கிறா. நம்ம ஹீரோ அதை உடச்சுக்கிட்டு உள்ள வரான். டாச்சிபானா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். கண் கலங்கி இருக்கிற அவளோட கியூட்டான ஃபேஸ் பார்த்துட்டு நம்ம ஹீரோவால தாக்கு பிடிக்க முடியல. நான் மறந்தே போயிட்டேன். டாச்சிபானாவோட கியூட்னஸ் தாக்கு பிடிக்க முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன மன்னிச்சிரு ஜிங்கஜி, இப்போ கூட நான் உனக்கு பாரமா தானே இருக்கேன் அப்படின்னு டாச்சிபானா அளவும். டாச்சிபானா, நான் இதை ஒரு தடவை தான் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்கோ. எல்லா விஷயத்துலயும் திறமைசாலி நீ என்ன நினைக்கிற, ஆனா என்ன பொறுத்தளவு நீ தான் ரொம்ப டேலண்டான பர்சன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு அதிகமா யாரும் இருந்ததில்ல. ஆனா நீ போற எல்லா இடத்துலயும் எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிருந்த. நம்ம பாஸுக்கு மேபி ஒன்னு பிடிக்காம இருக்கலாம், ஆனா எல்லா ஜூனியர்ஸ்க்குமே ஒன்ன தான் பிடிக்கும். நீ உன்னை பத்தி கவலைப்படாம எப்பவுமே மத்தவங்களை பத்தி தான் கவலைப்படுவ. நீ போடுற மொக்க ஜோக்க வச்சு கூட எல்லாரையுமே சிரிக்க வைப்ப. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நீ ஹாப்பியா பாத்துக்கிடுவ. சுத்தி எத்தனை பேர் இருந்தாலுமே நீ சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவ. மத்தவங்களுக்காக உன்னோட கேரக்டரை எப்பவுமே மாத்திக்கிட மாட்ட. உனக்கு எந்த லாபமும் இல்லைன்னா கூட மத்தவங்களுக்காக நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்ப. ஈவன் நீ அதுல கஷ்டப்பட்டா கூட மத்தவங்க ஹாப்பியா இருக்கணும் தான் நீ அதுல நினைச்சிருக்க. மத்தவங்க மாதிரி நீ யாரையும் பார்த்து பராமப்பட்டது கிடையாது. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சிருக்க. உனக்கு நிறைய அத்லெட்டிக் ஸ்கில்ஸ் இருக்கு. ஆனா நீ ஏன் கூட கம்பேர் பண்றதுனால தான் நீ வீக்கா தெரியற. நான் உண்மையிலேயே நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் தான். நீ என் கூட இருக்கிற டைம் தான் நான் ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கிறேன். ஈவன் நீ சாப்பிட்ற டைத்துல கூட உனக்கு பசிச்சாலுமே மத்தவங்க ஏதாச்சும் பசியில இருந்தாங்க அப்படின்னா உன்னோட சாப்பாடு தூக்கி கொடுத்துருவ. உன்ன மாதிரி ஒரு ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற பர்சனை நான் பார்த்ததுல
போதுமா இல்ல இன்னும் சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஜிங்கிஜி உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி டாச்சிபானா கேட்கவும், நீ தானே நான் உன்னை பாராட்டணும்னு சொன்ன, நான் ஆரம்பிச்சிட்டேன், என்னால நிறுத்தவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ போதுப்பா இதுவே வெக்கமா இருக்கு, ஆனா நீ இவ்வளவு ஃபாஸ்டா சொன்னது ஒரு தினசா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ சிரிக்கிறான். எதுக்கு இப்ப சிரிக்கிறேன்னு டாச்சிபானா கேட்கவும், ஃப்ரெண்டு கிட்ட ஹானஸ்டா உண்மையை சொன்னது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேரும் வெளியே போறாங்க. ஜிங்கிஜி இப்படி சிரிச்சே நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போது பார்த்தா ஒரு பீப் சவுண்ட் கேக்குது. ஆர்மர் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆக போகுது அப்படின்னு வருது. டக்கு நம்ம ஹீரோ டாச்சிபானாவை தூக்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க அரசே அப்படின்னு டாச்சிபானா மன்னிப்பு கேட்கறா. எல்லாமே என் பொண்ணால தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கிங் மன்னிப்பு கேட்கறாரு. இல்ல ஏன் தப்பு தான் அப்படின்னு டாச்சிபானா மன்னிப்பு கேட்கறா. என் பொண்ணால தான் கிங் மன்னிப்பு கேட்கறாரு, மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லவும், ஆக்சுவலி இதுல பாதி தப்பு உன்னோடது தான் அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும், மனுஷங்கன்னா தப்பு பண்றது சகஜம் தானே அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்றா. என் பொண்ணு இவ்வளவு கருத்தா பேசுறா அப்படின்னு அந்த கிங் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. அந்த ஹெட்மைட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். டாச்சிபானா அவ வலையில விழாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. இன்டெலிஜென்ஸ் ஹெட் பிரின்சஸ் கடத்தி இருந்தாலும் இது இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காது. சோ எல்லார் மேலயும் தான் தப்பு இருக்கு, அந்த ஹெட்மைட் மேல தான் எல்லா தப்புமே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மைட் கெட்டப் போட்டிருந்தவா நினைக்கிறா. ஆர்மர் உடஞ்சு போச்சேன்னு கூட இருக்கிற வாழறா. சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அந்த மைட் கூப்பிடுறா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த டீமன் லார்ட சும்மா விடக்கூடாது, டாச்சிபானா நீ என் கூட இருக்கலான்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்றா. அந்த பிரின்சஸும் கூட வரேன்னு சொல்லவும், நீ கிங்டம்ல இருந்து மத்தவங்கள சேஃபா பாத்துக்கோ அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும், அந்த பிரின்சஸும் புரிஞ்சுக்கிட்டா. கவலைப்படாத, என்ன மாதிரி ஒரு ஆளே உன் கூட ஃப்ரெண்ட் ஆகும் போது எல்லாரும் உன் கூட ஃப்ரெண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லவும், டாச்சிபானா மத்தவங்க மனசு நீ ஹாப்பி ஆக்கணுங்கிறதுக்காக ஒன்னு ரொம்பவும் தாழ்த்தி பேசணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா நீயும் ஒரு திறமசாலி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி சரி ஓடுப்பா அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. இப்போ டீமன் கிங் வர தேடி போணுமா, டீமன் கிங் எங்க இருப்பானோ அப்படின்னு டாச்சிபானா யோசிக்கவும், அதான் எனக்கு தெரியுமேன்னு ஷார்ட் சொல்றான். டீமன் கிங் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்கவும், ஆமா உங்களுக்கு தெரியாதா, அந்த வானத்துல ஸ்டார் சிம்பல் மாதிரி இருக்கு, அங்கதான் டீமன் கிங் இருக்கிறான், காடசனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்பமே அதை சொல்லிட்டாங்களே, உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்கவும், உனக்கு தெரியும் ஏன் முன்னாடியே சொல்லல அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும், நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், இது அந்த பெல்லி பட்டன் மாதிரி இருக்கே, இந்த இடத்துல தான் டீமன் லார்ட் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷார்ட் சொல்றான். சரின்னு இவங்க பாத்துக்கிட்டாங்க. என் பெட் நான் ரொம்ப நாளா மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா அதுல படுத்துட்டு இருக்கா. டாச்சிபானா நாளைக்கே கிளம்புறதுல ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். அவளும் ஆமா அப்படின்னு சொல்றா. நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா எடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே ட்ரெஸ் கழட்டவும், டாச்சிபானா நம்ம ஹீரோட பாடியை பார்த்து கொஞ்சம் வெக்கப்படுறா. பரவாயில்ல எனக்கு ரெஸ்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. டாச்சிபானா ஏன் ஃபேஸை திருப்பிட்டு இருக்க, நமக்குள்ள எவ்வளவோ நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்கிட்ட ஹானஸ்டா இருக்கணும் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ திரும்பவும் ஃபேஸை திருப்பிக்கிடவும், உனக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றா. முகவர சவப்பா இருக்க, உனக்கு ஃபீவர் வந்துருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வரவோ, கிட்ட வராதடா, அவன் எதுக்கு ஹாலியே வச்சு ட்ரெஸ் மாத்தினா அப்படின்னு கேட்கவும், டாச்சிபானா உன் தலையை பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ தலைக்கு மேல சாமுடன் இருக்கு, அச்சோ அப்படின்னு சொல்லி அவ தலையை மாட்டிக்கிட்டா. நான் டயர்டா இருந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைச்சுக்கிட்டான். வேற புது வேர்ல்டுல இருக்கும், சோ இந்த இடத்த நான் நிறைய சுத்தி பார்க்கணும், டீமன் லார்ட் கூட ஃபைட் பண்றப்போ கண்டிப்பா நான் உங்க கூட வந்துருவேன், அது போக அழகா பார்த்து மயங்க கூடாது, ஒருத்தனை பஞ்ச் பண்ணணும்னு தோணுனா பஞ்ச் பண்ணணும், அப்படி பஞ்ச் பண்ணா நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷுவர் நம்ம பிரிய போறோம், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கிஃப்ட் எதுவோ வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கவும், நீ மென்ஷன் பண்ண அந்த பஞ்சை நான் திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ அப்படின்னு அவன் பயப்படுறான். நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவா அவனு தனித்தனியா போறாங்க. லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால இப்ப அப்படியே ஒரு சாங்க போட்டு விடுறாங்க. மெயின் கேரக்டர்ஸா காமிச்ச ஒவ்வொருத்தங்களுமே இப்ப தனித்தனியா ஒவ்வொரு வேலையை பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. சரி ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நம்மளோட ஜர்னி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டாச்சிபானாவை பார்த்து கேட்கறான். அவளும் சரி அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சார்மாவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே டைத்துல சார்ம் ஆயிட்டோம்னா எங்களோட கண்ட்ரோலை இழந்து கல்யாணம் குழந்தை குட்டி அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்த்து, இல்ல அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் மனசுமே ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுது. சரி டீமன் லார்ட தோக்கடிக்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. சீக்கிரமே பழையபடி மாறணும், நான் இவனை லவ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஒரு பையனா இருந்தவனோட ஸ்டோரியும் இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வேர்ல்டுல மொத்தமா 12 காடஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 2 காடஸையும் அவங்க சமன் பண்ண ஹீரோஸையும் தான் காமிச்சிருக்காங்க. மத்த காடஸும் அவங்க சமன் பண்ண ஹீரோஸையும் இன்னும் கண்டிப்பா அடுத்தடுத்த சீசன்ல காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ சீசன் 2 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.